யார் சொல்கிறா? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், தரக்து, நான், தரக்க என்ன அர்த்தம்? தரக்க என்ன அர்த்தம்? தரக்துன்னு அர்த்தம் நான் விட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கேன். என்ன விட்டுட்டு போயிருக்கேன்? ஃபீக்கும் நானது உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களிலே நான் விட்டுட்டு போயிருக்கேன். அம்ரைனி, 2 விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன். ஒன்று என்னது? அது 2 விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்கேன். லன் தலில்லு, நீங்கள் வழிகட்டே போக மாட்டீங்க. என்ன அர்த்தம்? நிச்சயமாக நீங்கள் வழிகேட்டில் போக மாட்டீங்க. மா தமசத்தும் பிகிமா, அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க? அது நீங்கள் எவ்வளோ காலம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த 2ஐயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போக மாட்டீங்க? வழிகேட்டுக்கே போக மாட்டீங்க. ஒன்று என்னது? கிதாபுல்லா, ஒன்று என்னது? அல்லாஹுடைய வேதம். இன்னொன்று சுன்னத்து ரசூலிஹி, அவனுடைய ரசூலுடைய வழிமுறை. இது 2ஐயும் ஃபாலோ பண்ணானது. குரான் ஹதீஸுன்னு சொல்லலை ரசூல்லா, குரான் ஹதீஸுன்னு சொல்லலை, குரானும் ஹதீஸும் சொல்லலை, குரானும் என்னுடைய வழிமுறையும் சொன்னாங்க. ஹதீஸ்னா வெறும் ஹதீஸ் மட்டும் கிடையாது, ரசூலோட எல்லா வழிமுறையுமே என்ன பண்ணிடுறதில்ல, என்ன பண்ணிடும், வந்துடும். ஓகேவா? இன்னைக்கு குரான் ஹதீஸ்ன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? ரசூலோடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஹதீஸ்னா ரசூலா சொன்னதை மட்டும் சில பேர் ஹதீஸையும் எடுத்துப்பாங்க. சஹாபாக்களுடைய முறை என்ன பண்ண மாட்டாங்க, அதில் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அப்போ சஹாபாக்களுடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாவுடைய வழிமுறை தான் யாருடைய வழிமுறையும்? சஹாபாக்களுடைய வழிமுறை. புரிஞ்சா இல்லையா? அன் இப்ராஹிம் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதா யார் சொல்கிறா? இப்ராஹிம் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. மண் வக்கர, யார் உறுதி கொடுக்குறாங்களோ, ஸ்ட்ராங், ஓகே நீ பண்ணுன்னு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு யார் தௌக்கீர் உறுதி பண்ண சப்போர்ட் பண்ணுறாங்களோ, சாஹிப பிதாத்தின், பிதாத்தை செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ, சப்போர்ட் பண்ணுறாங்களோ, ஃபக்கத் ஆன அலா ஹதிமில் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்ன செய்து விட்டார், உதவி செய்தவரை போல ஆவார். எப்படி? ஃபக்கத் திட்டமாக அவர் ஆன என்ன அர்த்தம்? உதவி செய்தார். எதுக்கு? அலா ஹதிமில் இஸ்லாம், இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்ன பண்ணியிருக்காரு, உதவி செய்து விட்டார்னு அர்த்தம். யார் பிதாத்தை செய்கிறான்னு வச்சிங்கன்னா, புதுசாக ஏற்படுத்தி செய்கிறான்னா, அவனுக்கு யார் உறுதி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, யாசின், இஸ்லாத்தை அழிப்பதற்கு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஹதீஸ். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கால, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன் தஅல்லம, யார் கற்றுக்கொள்கிறார்களோ, கவனிக்கணும், மன் யார் கற்றுக்கொண்டாரோ, கிதாபல்லா, அதாவது மார்க்க விஷயங்கள், குர்ஆனுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை என்ன பண்ணுறாங்க, யார் கற்றுக்கொள்கிறார்களோ, கற்றுக்கொண்டு விட்டு சும்ம பிறகு இத்தபா, அதை அப்படியே என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாரு. மா ஃபீஹி, அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுறாரு, அவர் வாழ்க்கையில் படித்ததை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா, ஹதாஹுல்லா, அல்லாஹ் அவளுக்கு என்ன பண்ணிட்டான், நேர்வழி காட்டி விட்டான். மினல் அலாலத்தி, வழிகேட்டை விட்டு அல்லாஹ்வை என்ன பண்ணிடுவான், நேர்வழி காட்டி விடுவான். ஃபித் துனியா, துனியாவில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவருக்கு நேர்வழி காட்டுவான். வகாஹு யௌமல் கியாமா, நாளைக்கு கியாமத்துலேயும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், பாதுகாப்பான். சூஅல் ஹிசாப், கெட்ட பாதிப்புகள், ஆபத்துகளை விட்டும் கெட்ட கேள்விகளை விட்டும் என்ன பண்ணுவான், அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து நிம்மதியாக சொர்க்கத்தில் வச்சுருப்பான். படித்ததுபடி வாழ்க்கையில் என்ன செய்யணும், அமல் செய்யணும். இது மாரி சாப்டர் இது. குர்ஆனை படிச்சுட்டு அப்பாடா 7 வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் நினச்ச மாதிரி என்ன பண்ணலாம், கொஞ்சம் வாழலாம், ஹராம் எல்லாத்தையும் செய்யலாம், எல்லா பழக்கங்களையும் கற்றுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், துணியாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. தெரிஞ்சதுக்கப்புறம் பொதுவாக இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிட்டிங்களா இல்லையா, ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மன் தஅல்லம கிதாபல், என்ன இருக்குது, மன் தஅல்லம கிதாபல்லா, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தன் அதன்படி வாழ்ந்தால் அல்லாஹ் அவனை இம்மையிலும் மறுமையிலும் என்ன பண்ணுவான், காப்பாற்றி கண்ணியப்படுத்துவான். அதன்படி வாழாட்டினா ஆபத்து தான், இங்கேயும் ஆபத்து, மறுமையிலும் ஆபத்து. தெரிஞ்சதுக்கப்புறம் பொதுவாக எந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஓகேவா? லாஸ்ட் ஹதீஸ். அன் ஜாபிர் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால, யார் சொல்கிறா, அவங்க சொல்லி காட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க.
லவ் பதா லக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம். லவ்னா என்னது? ஆள் அப்படின்னு அர்த்தம் இருக்கும் இல்லையா? லவ் பதானா அர்த்தம், பதானா வெளிப்பட்டாள், திடீர்னு என்ன பண்ணிட்டா? வெளிப்பட்டாள். யார் வெளிப்பட்டா? இந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா? ஒருவர் திடீர்னு வந்துட்டாள். லவ் பதா மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு காலத்தில் திடீர்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அப்படி வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உடனே ஃபத்தபி ஒத்து மூஹு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு என்ன பண்ணிட்டீங்க? அவங்கள போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? நபியை எதிர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தரக்து மூனி, என்னை விட்டுட்டு எங்கே போயிட்டீங்க? யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மூசா நபி வந்தாலும் நபியே வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் வரல. திடீர்னு மூசா நபி வந்துட்டாங்க. உடனே நம்ம நபியை விட்டுட்டு நம்ம மூசா நபியிட்ட போயிடலாமா? அப்படி நீங்கள் போனால் லலல்தும், நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? வழிகட்டு போயிடுவீங்க. அன் சவா இ சபீல், நேரான பாதை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இப்போ அதுவும் வழிகேடு தான். அவங்க நபியாக இருந்தாலுமே இந்த உம்மத்துடைய நபி யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களை விட்டுட்டு அவங்கள்ட்ட போனால் என்னது? அது அதுவும் வழிகேடு தான். ஒருவேளை மூசா நபி உண்மையிலே இப்போ உயிராக இருந்தால் கூட வலவுக்கான என்ன இருக்குது? ஹையன். ஒருவேளை மூசா நபி உயிரோடு இருந்தால் அதிரக்க நபுவத்தி லத்தபானி, அவங்களே யார் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மூசா நபி ஒரு இந்த காலத்தில் ஹயாத்தோடு இருந்தாக்கா அவங்களே நம்ம நபியுடைய நபுவத்தை அடைந்து ஏற்றுக்கொண்டு யார் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? என்னை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு யார் சொன்னான்? அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் யாரை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு நபியே வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? ஈசா நபி, மூசா நபி போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் இந்த உம்மத்தில் ஒரு சாதாரண ஆளாக வர்றதுக்கு என்ன பண்ணாங்க? ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ணல, அந்த பாக்கியம் கிடைக்கல. யாரு கிடச்சிருக்கு? நம்ம கிடச்சிருக்குன்னு பயானில் பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி புரிஞ்சாமா?